ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சாம் தமிழ். இன்றைக்கி நம்ம பேட்ச் ஒர்க் பெட் ஸ்ப்ரெட் தான் பார்க்க போகிறோம். பெட் ஸ்ப்ரெட்க்கு மேட்சிங்காக நம்ம வந்து பில்லோ கவர்லாம் ரெடி பண்ணலாம். ஸோ நம்மக்கிட்ட இருக்க வேஸ்ட் கிளாத்லாம் வச்சு நம்ம இந்த மாதிரி ஒரு க்ரியேட்டிவாக ஐடியா யூஸ் பண்ணி சூப்பரான ஒரு பெட் ஸ்ப்ரெட் ரெடி பண்ணலாம். பார்க்கவும் யூனிக்காக இருக்கும், ரொம்பவே அழகாக இருக்கும். நான் ட்ரை பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி, அந்த வீடியோஸும் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இது வந்து ரெஃபரன்ஸ்க்காக நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நம்ம ப்ளவுஸ் தைச்சி மீதி இருக்க துணியும் நம்ம இந்த மாதிரி ரீக்ரியேட் பண்ணலாம். அப்படி இல்லை நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டோம், வேஸ்ட் துணி இருக்குது அதை தூக்கி போட போகிறோம் அப்படின்னா அந்த துணியை கட் பண்ணி கூட இந்த மாதிரி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணி பெட் ஸ்ப்ரெட்டாக யூஸ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். நிறைய வந்து சிம்பிளான பேட்ச் ஒர்க் டிசைன்ஸும் இருக்குது. தைக்கிறது ரொம்ப ஈஸி. நிறைய பேர் கையில் கூட தைப்பாங்க. இது வீட்டில் இருக்க வயசானவங்கலாம் அந்த டைமில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பீசஸ் கட் பண்ணிவிட்டு கையிலே அட்டாச் பண்ணிடுவாங்க. நிறைய பேர் இன்றைக்கும் கூட பண்ணிகிட்ருக்காங்க. இதையே ஒரு பிஸ்னஸாக கூட கன்வெர்ட் பண்ணி பேட்ச் ஒர்க் பிஸ்னஸும் சூப்பராக போயிட்டுருக்கு. அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய வேஸ்ட் கிளாத்தை வச்சு பேட்ச் ஒர்க் பண்ணுறது ஒன்று. ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெளியே டெய்லர்ஸ்லாம் இருக்காங்களா, அவங்கக்கிட்ட கலெக்ட் பண்ணிவிட்டு வந்து அந்த கிளாத்தை நம்ம வந்து அயர்ன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன்ஸ் மேக் பண்ணி அதை வந்து சேல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். டிசைன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பக்காவாக இருக்கும். நம்ம க்ரியேட் பண்ணுறது தான் டிசைன். ஸோ அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி கலர்ஸ் காம்பினேஷன் பண்ணி ஸ்டிச் பண்ணிகிட்டே போகணும். அவ்வளோதான். ஸ்ட்ரெயிட் தையல் மட்டும் தெரிஞ்சால் போதும், சூப்பராக வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். தைக்கவே தெரியாது பிகினர்ஸ்னாலுமே நம்ம இந்த மாதிரி தைச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேப்பரில் கட் பண்ணிவிட்டு அந்த பேப்பரோட ஷேப்பை அந்த கிளாத் மேலே வச்சு கட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த மாதிரி 1 by 1 ஆட் பண்ணி தைச்சிட்டே வரணும். அவ்வளோதான். பார்க்குறதுக்கு அவ்வளோவா இல்லைனா கூட தைச்சி முடிச்சப்புறம் ஃபினிஷிங் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். எங்கேயுமே கிடைக்காத ஒரு டிசைன்னா நிறைய பேர் வந்து வாங்குவாங்க. ஸோ ட்ரை பண்ணுங்கள். வேஸ்ட்டு கிளாத்தில் நம்ம காசாக வந்து கன்வெர்ட் பண்ணுறோம். இந்த பிஸ்னஸ்க்கு வந்து போட்டி எல்லாம் இல்லை. நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நல்லா காசு சம்பாதிக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஐடியாஸ் தான். ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டில் இருக்க கிளாத்தை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் நல்லா வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த மாதிரி வேஸ்ட் கிளாத் கலெக்ட் பண்ணி ட்ரை பண்ணலாம். இன்னும் நிறைய ஐடியாஸ் இருக்குது. சக்ஸஸ் ஆகியிருக்காங்க அந்த பிஸ்னஸ்லேயும். நான் வந்து அதையுமே உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். என்னோடய லைவ் வீடியோஸ், லாங் வீடியோஸில் எல்லாத்துலேயுமே நான் ஒரு பிஸ்னஸ் ஐடியாஸ் சொல்லியிருப்பேன். ஒரு சில பேர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, எனக்கு வந்து இன்ஸ்டாலேயும் ரிப்ளை பண்ணியிருக்கீங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருமே வாட்ச் பண்ணுறீங்க, சப்போர்ட் பண்ணுறீங்க. உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பிகினர்ஸ் எல்லாருமே வந்து ப்ளவுஸ் கட்டிங் கேட்டிருந்தீங்க, அதையும் அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ ஸ்கர்ட், ஷர்ட்டும் அப்லோட் பண்ணியிருக்கேன் குட்டீஸ்க்காக. அதையும் வாட்ச் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.